அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடக்க போகும் விஜயின் மாநாடு, சீமானுக்கு முதல் அழைப்பு. இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் ஒரு உச்சகட்ட இடத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் ஆசை வர்றது அப்படின்றது ரொம்பவே ஒரு யதார்த்தமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்பத்தில் ஒரு உச்சகட்ட நடிகராக இருந்து அதற்கு பிறகு அரசியல் ஆசை வந்து அரசியலில் நுழைஞ்சு அதற்கு பிறகு தமிழ்நாட்டையே எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு ஜெயலலிதா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடிகையாக இருந்து தமிழ்நாட்டையே ஆட்சி செய்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறி இருந்தாங்க. இந்த வரிசையில் விஜயகாந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த தொடல அப்படின்னாலுமே மக்கள் மத்தியில் அவருக்கு என்று ஒரு பெரிய செல்வாக்கையை வச்சிருந்தாரு. இப்படி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது ரொம்பவே சாதாரண விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த 3 பேருன்னு இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அரசியலில் நுழைஞ்சு ஒரு பெரிய உயரத்துக்கே போகாமல் அப்படியே அரசியல் கட்சியை கலைச்சும் இருக்காங்க. இந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட நடிகர் தான் பார்த்தீங்கன்னா விஜய். இவர் ஆரம்பத்துல இருந்தே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இந்த இயக்கம் மூலமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்க விஜய் அரசியலுக்கு தான் வரப்போறாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் எப்போ வரப்போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்குமே இருந்துருந்துச்சு. இதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் 3 மாதத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை துவங்கி அனைவருடைய கேள்விகளுக்கும் பதிலளிச்சிருந்தார் விஜய். அதற்கு பிறகு எப்போ விஜயுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு தான் இப்போ எல்லோருக்குமே இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா ஒரு நடிகராக ஏகப்பட்ட விஷயங்களை விஜய் பண்ணியிருந்தாலும் ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னும் அவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னும் மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படின்ற காரணத்தினால விஜயுடைய பொதுக்கூட்டத்தை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள்னு மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வகையில் விஜய் அரசியல் துவங்க போறாரு அப்படின்றதுல ஆரம்பிச்சு அதற்கு பிறகு அவர் எப்போது பொதுக்கூட்டம் போட போறாரு அப்படின்ற வரைக்குமே எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தகவல்களாக வெளியாகிட்டு இருக்கு. இதை யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் சீமானே பார்த்தீங்கன்னா தம்பி நடிகர் விஜய் எல்லா விஷயமே என்னிடம் பகிர்வாரு, எல்லா இடத்துலையுமே ஆலோசனை கேட்பாரு அப்படின்றதை பகிர்ந்து இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக வருங்காலத்தில் இவங்க கூட்டணி கட்சியாக செயல்படுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் கள நிலவரம் சொல்லுது. இப்படி இருக்க விஜயோடைய பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது நடக்க போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. தேதி அறிவிக்கல அப்படின்னாலும் பொதுக்கூட்டம் மே இறுதிக்குள்ளவோ அல்லது ஜூன் இறுதிக்குள்ளவோ நடந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சீமானுக்கு தான் பார்த்தீங்கன்னா முதல் அழைப்பாக விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ முதல் அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு நெறியாளர் கேட்கும்போது தம்பி எனக்கு கூடாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்போ கூட்டணிக்கும் நீங்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு சீமான் கொஞ்ச நேரம் யோசிச்சு மக்கள் எல்லோரும் எதை விரும்புறாங்களோ அதை தான் நாங்களும் விரும்புறோம் அப்படின்னு பதில் அளிச்சிருந்தாரு. பொதுவாகவே கூட்டணியை மறுக்கக்கூடிய சீமான் இந்த விஷயத்துல கூட்டணி குறித்து பேசியிருக்கிறது அனைவர் இடத்துலையும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வருங்காலத்தில் இவங்க இணைந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல